எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குது. ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஃபைட் சீன் இருக்குது, சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த தடவை ஸ்டாலின் தொடரட்டும், அடுத்த தடவை உதயநிதி தொடரட்டும், அதுக்கப்புறம் இன்பநிதி தொடரட்டும், அதுக்கப்புறம் தெரியல, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகுது. உங்க வர்க்கமே நாசமாகும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் இல்ல, தமிழ்நாடு நாசமாகட்டும். அதான் கரெக்ட். அயோக்கிய பேருக்கு துரைமுருகெல்லாம் கட்சி விட்டு விரட்டும். உடைக்காதவங்க இருக்க கட்சியில் வச்சு திமுக மாநாடு நடந்திருக்கா? ஒரு 15 மாநாடு. எப்போதான் மாநாடு ஆரம்பிக்கிறதுனாலே 10 ஆம்புலன்ஸ் அங்கே வந்து நின்றுருக்கா? இப்போ மட்டும் எப்படி இருக்கு? வணக்கம், இது பிரியோ நியூஸின் அரசியல் தேடல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த நிர்வாகியான திருச்சி வேலுச்சாமி அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். 2026 தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற வேளையில் 4 முனை போட்டி அப்படின்றாங்க. பிரச்சாரங்கள்லாம் மிகப்பெரிய சூடு பிடித்து போயிட்டு இருக்கு. வேட்புமனு தாக்கல்லாம் முடிஞ்சது, நல்ல பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வையில் இந்த தேர்தலை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? என்னுடைய பார்வையில் மொத்தமே விவரம் தெரிஞ்சவனுடைய பார்வையிலுக்கு உங்கள் தலைப்பிலே சொல்லிட்டீங்க. அரசியல் தேடல். அரசியல் என்பதை மக்களுக்கு சேவை செய்வதற்கு பேர் தான் அரசியல். இப்போ அதை தேட வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் அப்படி சொல்கிறீங்க சார். ஆனால் வந்து ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு அவங்க பிரச்சார யுக்தி ஒன்று வைக்கிறாங்க. போன தடவை ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு தந்துட்டாரா? விடியல் தந்துட்டாரா? 5 வருடம் மிக சிறப்பான ஆட்சி தந்திருக்கோம் அப்படின்னு. ஓ, இந்த 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க, அதை சொல்கிறீங்களா? ஓ, இந்த 2.5 வயசில் ஒரு பொண்ணை கற்பழிச்சாங்களா, அதை சொல்கிறீங்களா? இல்லை, ஒரு பொண்ணை கற்பழித்து வெட்டி துண்டுதான் கொட்டதுக்கப்புறம் 6 நாள் கழிச்சு கூட இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரலன்னு சொன்னாங்களா, அதை சொல்கிறீங்களா? எதை சொல்கிறீங்க எனக்கு புரியல சார். பெண்களுக்கு மாதம் உதவி, நிதி உதவி. யார் சார் நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கீங்க? உங்களை மாதிரி ஆள் தான் சார் ஊரே கெடுக்குறீங்க. மகளிர் விடியல் அவங்க சார், மகளிர் விடியல் பெண். அதைத்தான் நான் கேட்குறேன். நீங்கள் சொன்னீங்கல்ல, அவங்க அப்பா கிட்ட கொடுத்தாங்களா? எல்லாருமே அரசாங்கம் தானே சார் பண்ண முடியும். அதைத்தான் சொல்கிறேன். அதை எப்படி அது விடியல் பயணம் எது கொடுத்தாங்கன்னு சொல்லுவீங்க? பணம் கொடுக்கு உங்கள்கிட்ட 100 ரூபா வரி வசூல் பண்ணி 10 ரூபா கொடுத்தா அதுக்கு பேர் ஆட்சியின் பேரா? உங்கள் சுயமாக நீங்கள் உங்கள் வருமானத்தை உயர்த்துவதற்கான வழியை உருவாக்குவதாங்க ஒரு அரசாங்கத்துடைய வேலை. ஒரே ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இன்னைக்கு நெய்வேலின்னு ஒன்று இருக்கு. அந்த ஒரு நெய்வேலி வரலன்னா 2 மாவட்டத்தில் ஆடு மாடு மேய்க்கிற தவிர ஒரு தொழிலே கிடையாது. இன்னைக்கு தொழில் மட்டும் இல்லை, விவசாயம் லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாயம் நடக்குது. அதோடு நிற்கல, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தென் மாநிலங்கள் 4 மாநிலத்துக்கு அந்த ஒரு நெய்வேலி இல்லைன்னா இன்னைக்கு மின்சாரம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு திட்டத்தை தீட்டி செய்வதற்கு பேர் தான் அரசாங்கமே உடைய. நீ பிச்சை போறதுக்கு பாரிவல்ல பேரனா? நீ எங்க காசு எடுத்து கொடுக்குற நீயா சார்? சார், இலவசங்கள் எல்லாத்தையுமே ஒரு மக்கள் சார், இலவசம் இந்த வார்த்தையே முதல்ல தப்பு. தப்பா பேசாதீங்க, திரும்பி கோவத்தை கிளப்புறீங்க. ஏமாத்தி உங்ககிட்ட பிட்பாக்கெட் அடிச்சுட்டு உங்களுக்கே ஒரு பஸ் டிக்கெட் வாங்கி கொடுத்தா ஆஹா புண்ணியவான்னு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டீங்க. கஞ்சி குடிப்பதற்கு முன்னார் காரணமும் தாமரையார் நான் பாருங்க. தமிழ்நாட்டு மக்கள் அந்த இடம் தான் கஷ்டத்து இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியல. என்ன விடியல் பயணம், முடியல் பயணம்? ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் இல்ல, தமிழ்நாடு நாசமாகட்டும் இருக்கணும். அதான் கரெக்ட். ஸ்டாலின் நீங்க ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட 10,000 ரூபாய் தான் கையில் பணமே இருந்தது. அவர்கிட்ட. ஓ, அப்படியா? 10,000 ரூபாய் பேங்க்ல ஒரு 40,000 ரூபாய் வச்சிருக்காங்க. அவர் சொந்த காசுல கார். அப்ப அவரை விட நீங்க வசதிதான் ஆளு. தெரியுது. அவரு கூட கார் கூட இல்லைன்னாங்க. ஒரு கார் கிடையாது, வீடு அவர் பேர்ல எதுவுமே. நான் ஊரை ஏக்கிறதுக்கு ஒரு எல்லையே வேணாம் சார். அவர் வந்து இப்போ மக்களுக்காக பணி செய்யறதுனால அவர் வந்து இதெல்லாம் இப்போ பெருசா ஒரு இவர்கிட்ட 10 ரூபாய்க்கு மேல 10,000 ரூபாய்க்கு மேல காசு கிடையாது. நான் பேரை மட்டும் 100 கோடி ரூபா 1000 கோடி ரூபா செலவு பண்ணி படம் எடுப்பான். பேரன் தான் கோடீஸ்வரன், இவர் இல்லையோ? பேரனுடைய பணம். அதாவது இப்போ பையனை படிக்க வச்சாரு, பையன் படிச்சாரு, பேரன் படிச்சாரு. என் பையன் என்ன சொன்னா உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாம நீங்க வேற யார்கிட்ட பேசியிருந்தா ஆமான்னு போட்டிருப்பாங்க. பையன் பேசுறதே உங்களுக்கு காட்டுமா வீடியோவை? நானும் எங்க மச்சானும் படிக்கும் போது அவன் நல்லா படிப்பான், நான் படிக்க மாட்டேன். அவன் டாக்டர் ஆகிட்டான், நான் முதல் மந்திரி ஆகிட்டேன். இதுதான் படிக்க வைக்கிறதா? அவங்களே சொல்லிட்டாங்க எனக்கு படிப்பும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு. ஸ்டாலின் என்ன பிஹெச்டி பண்ணவரா? என்ன சார் பேசுறீங்க? படிப்பு வேற, அரசியல் வேற. ஆமா, அரசியல் அப்புறம் படிக்க வச்சாருக்கிறீங்க. இல்ல, அவர் பையன் பேரன் படிச்சு அவர் சம்பாதியத்துல இருக்காரு. பேரன் என்னங்க படிச்சான்? அதே நான் தெரிஞ்சுக்கிறேன், சொல்லுங்க. பேரன் லண்டன்லயே படிச்சாங்க சார். லண்டன்ல என்ன படிச்சார்? என்ன படிச்சார்? சத்தியம் தான் நான் படித்த புத்தகமாமா படிச்சாரா?
அந்த போட்டோவை பார்த்துட்டீங்களோ? நீங்களும் பார்த்துருக்கீங்க, நிறையா போட்டோ பார்த்துருப்பீங்க போட்டிருக்கு, எனக்கு தெரியல. நல்லவங்களை பற்றி பேசுங்க சார். ஊரில் 4 பேர் நல்ல சிந்தனை வரட்டும் சார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, இதுதான் வந்து வேற கட்சியே இல்லையா? இல்லை, இப்போ புதுசாக விஜய் சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு அவர் அடித்தளமே இல்லைன்னு வேற ஒரு பேச்சு. அடித்தளம் இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், உங்களை மாதிரி ஆள் தான் தமிழ்நாட்டை நாசமாக்குறீங்க. மக்களுக்கு நல்ல விஷயத்தையே சொல்கிறதில்ல. யார் பலவான் யார் பலவீனம் என்பது வேறு. யார் நல்லவன் யார் தப்பானவன் யார் பரவாயில்ல அப்படி பேசினா தான் கரெக்ட். இல்லை, வெறும் சினிமா கவர்ச்சி மட்டும் ஜெயிப்பதற்கான வழி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ திமுக ஜெயிச்சது எப்படி? சினிமா கவர்ச்சியா வேற ஏதாவது? எரவாடா ஜெயிலில் 7 வருஷம் அவங்க இருந்தாங்களா? இல்லை அலிப்புரம் ஜெயிலில் 5 வருஷம் இருந்தாங்களா? சுதந்திரமே வேணான்னு தீர்மானம் போட்டவனு போய் நீங்கள் என்னமோ அவங்க வந்தது சினிமா கவர்ச்சி தானே. அவங்க மூலவர் அண்ணாதுரை என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியுமா? சென்சாரே இல்லாமல் ஒரே ஒரு படம் எனக்கு எடுக்கிறதுக்கு படுக்கணுங்க, திராவிட நாடு வாங்கி தர்றேன். இதை விட உங்களுக்கு வேணுமா? சினிமாவில் தானே சார் அவங்களே வந்தாங்க. அவங்க போய் மற்றவங்களை சினிமாக்காரங்க அந்த நேரத்தில் வந்து ஒரு இந்திய எதிர்ப்புக்கு எதிராக, இந்தி திணிப்புக்கு எதிராக வந்து அவர் அதனால தான் அந்த பொண்ணை ஹிந்தி படிக்க வச்சு கிராஜுவேட் ஆக்கினாரா? அதனால தான் தேவை பேரனை ஹிந்தி படிக்க வச்சு அது பெரிய ஆராய்ச்சி பண்ணி விட்டாரா? அவங்க வந்து இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறாங்க. அது அவங்கள திணிக்கிறான், நம்ம திணிக்கக்கூடாது. இந்தி படிப்பதை எதிர்க்கல, இந்தி திணிப்பை தான். என்ன பேசுறீங்க? நல்ல சிந்தனை இருக்கா? டாஸ்மாக் கடை போயிட்டு வந்தீங்களா? நல்லா தான் இருக்கீங்க. ஏன் சார் ஹிந்தி கூட ஊர் பூரா போராட்டம் பண்ணி எல்லாரும் தூண்டி விட்டு உங்க வீட்டில் இருக்க எல்லா பிள்ளைங்களும் ஹிந்தி படிக்குதா என்னன்னு கேட்டா அதுக்கு ஒரு புது வியாக்கியானம் சொன்னீங்கன்னா அவங்களோட நீங்க தான் மோசமான ஆள். மும்மொழி கொள்கையை அவங்க எதிர்க்கிறாங்கல்ல சார். அவங்க அவங்க வைக்கிற ஸ்கூல்ல ஹிந்தி இருக்கா இல்லையா உங்களுக்கு தெரியுமா? ஆமா, விசாரிச்சுட்டாங்க. சன்ஷைன்ல இருக்குல்ல. எங்க அதுவும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, இப்படியும் பேசுறீங்க அப்படியும் பேசுறீங்க, எப்படி வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறீங்க. பணக்காரர்களுக்கான பள்ளின்றாங்க. அப்ப எல்லாரையும் பணக்காரன் ஆக்குங்க. அரசாங்க பள்ளிகளில் வந்து சார் எல்லாரையும் பணக்காரன் ஆக்குங்க சார். அதற்கு தான் சார் முயற்சி செய்யணும். அதுதான் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்ல, தமிழ்நாடு நாசமாக போட்டும். நான் முந்த என்ன கேட்டேன், இவங்க ஆட்சிக்கு 5 வருஷத்துக்கு முன்னால் வந்தாங்க, 5 வருஷம் ஆண்டாங்கல்ல. அப்போ ஸ்டாலின் வந்து 5 வருஷம் ஆச்சு. அப்போ தமிழ்நாடு வெல்லன்னு அர்த்தம். தோற்று போனதுக்கு திரும்பி ஓட்டு கேட்குறீங்க. இனிமே தான் வெல்லணும்னா ஏற்கனவே வெல்ல, அதில் அர்த்தம் அதுதானே. நான் புரிஞ்சுட்டு அதாங்க எனக்கு தெரிஞ்ச தமிழ். வேற ஏதாவது புது விளக்கம் இருக்கா? இல்லை, இந்த தமிழ் சரியா கரெக்ட் தானே. அப்புறம் இதுக்கு புதுசாக இப்போ புதுசாக வெல்லட்டும், கொல்லட்டும் சொல்லுங்க. தொடரட்டும், கொல்லட்டும். அப்போ கொல்றத வந்து தொடரட்டும்ன்றீங்க. அதுதான் அதுக்கு அர்த்தம். அதுதான். இப்போ நீங்கள் 5 வருஷம் சாதனையே செய்யலைன்றீங்களா திமுக பொறுத்த வரைக்கும்? அதான் எங்க 4 லட்சம் கோடி கடந்ததை 10 லட்சம் கோடியாக உயர்த்திருக்கோம்ல, அது எவ்வளோ பெரிய சாதனை. 2 வயசு குழந்தைய கற்பழிச்சவன அப்படியே மாமியார் வீட்டுக்கு கூட்டு போகிற மாதிரி கூட்டு போகிறோம்ல, எவ்வளோ பாதுகாப்பாக கூட்டு போகிறோம். இதெல்லாம் சாதனை இல்லையா? ஏங்க 70 வயசு கிழவியை கற்பழிச்சானா அவனுக்கு கேஸில் போடுவீங்களா? பெயிலில் வருவானா? அவன் வந்து 15 வயசு வரை கற்பழிப்பானா? துண்டு துண்டாக வெட்டுவானா? அது என்னடா நான் தேடி பிடிச்சாக்க என்ன செஞ்சேன்னு எனக்கே தெரியலேன்னு சொல்லுவானா? அவன் இன்னமும் இருக்கிறான். உங்கள் வீட்டில் இதெல்லாம் நடந்தால் தான் நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பக்கத்து வீடு தீப்பிடி எரிகிற போதே நீ உஷாராயிட்டினா தான் நீ புத்திசாலி. அது எரிகிற போது அந்த வீடு தானே எரியுது நம்ம மட்டும் சிரிச்சோம்னா அடுத்து நமக்கு அதான் வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ காங்கிரஸ் நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை புரிஞ்சுக்குங்க. அதை சார் இப்போ காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கு, இது அதிருப்தி காங்கிரஸ் மேலேயும் இருக்கும் இல்லையா? பல விஷயம் இருக்குங்க. எதிர்த்து அடிக்கிறது ஒன்று, அணைச்சி அடிக்கிறது ஒன்று. இவ்வளோ நாள் காங்கிரஸ் அணைச்சி அடிச்சது திமுக, அதை நாங்கள் திரும்பி செய்வோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு காங்கிரஸ் கேட்குறாங்க, அவங்களுக்கு எந்த பலமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பலம் இல்லைன்னா விட்டு போங்க, ஏன் காலில் விழுந்து கும்பிட்றீங்க சார்? பலம் அதாவது நீங்கள் தானே சார் சொன்னீங்க பலம் இல்லைன்னு. தோளில் தூக்கி வச்சு நாங்கள் எதுக்குன்னு கேட்குறேன். நீங்கள் என்ன அடிமையா? இல்லை அப்புறம் எங்களே தூக்குறீங்க, எங்களை விட்டுருங்கன்னு தானே சொல்கிறோம். 28 தொகுதி கொடுத்தது அதிகம்ன்றாங்க. வேண்டான்றேண்ணா உங்களை ஏன் நாங்கள் தான் வேணான்னு சொல்கிறோம். நீங்கள் டெல்லியில் போய் காலில் விடுவீங்க, மெட்ராஸில் வந்து காலில் விடுவீங்க, புரோக்கரை பிடிக்கிறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்களே. ஏன் உங்கள் வீட்டு பெண்கள் எல்லாம் டெல்லிக்கு அனுப்பிச்சு பேச வைக்கிறீங்களே? ஏன் உங்கள் எம்பிகள் 10 பேரே அனுப்பிச்சு பேச வைக்கிறீங்களே? எதுக்கு? ஒரு தொகுதிக்கு 2000 வேணான்னு சொல்லிட்டீங்களா? ஒரு தொகுதிக்கு 2000. அட 2 ஓட்டு கூட இருக்கட்டுங்க. இல்லை அப்புறம் எது தூக்கி சுமக்குறீங்கன்னு கேட்குறேன். அதான் இல்லை. இப்போ காங்கிரஸுக்கும் திமுக தேவைப்படுது இல்லை? நான் எங்களுக்கு தேவையில்லை. இல்லை நாங்கள் இல்லைன்னா உங்களுக்கு ஆட்சி இல்லைங்க, அதை புரிஞ்சுக்காம ஏதோ பேசிக்கிட்டீங்களே சார். 174 இடத்துல திமுக வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்க போகுது. இப்போ ஒரு மாதம் கழிச்சு படுத்துக்கும். இப்போ நிற்கிது, ஒரு மாதம் கழிச்சு படுத்துக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க சார் அவங்க அனைத்து இடத்துலையும் பலமாக இருக்கும் ஆட்சி? நீங்கள் சொன்ன மாதிரி அந்தமான் நிக்கோபார் தீவுலாம் பலமாக இருக்காங்களா? லட்சத்தீவில் பலமாக இருக்காங்களோ?
தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தான் இங்க இல்லைன்னு எனக்கு தெரியுதுங்க. வேற எங்கேயோ இருக்காங்களோ சொல்றீங்கன்னு நினைச்சேன். இப்போ நீங்க மூன்றாவது கட்சியாக இப்போ நீங்க சொல்லக்கூடிய தாவேகா விஜயோட ஒரு நடிகரோட கட்சி அப்படின்றாங்க. கொஞ்சம் முன்னால் எனக்கு ஸ்டாலின் நடிகரா இல்லையாங்க? வெடி உலகத்துக்கு நடிகராக தான் தெரியும். அப்புறம் தானே அரசியல் வந்தார். அவர் நடுவில் கொஞ்சம் தூரம் நடிச்சார் சார், அவ்வளோதான். 90 ஆரம்பத்தில் சார் சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு. அவர் பையன் உதயநிதி எப்படி சினிமா நடிகரா தெரியுமா? எப்படி தெரியும்? அப்போவே போராட்டத்தில் இருந்துக்கிட்டவரா? சரி, அவங்க அப்பா கருணாநிதி காகிதப்பு கதாநாயகன் தானே? ஏன் அவர் தலைவர் அண்ணாதுரை காகப்பட்டாரா நடிச்சார் கேள்விப்பட்டீங்களா? அவரே சிவாஜியாரெல்லாம் நடிச்சிருக்கா தெரியுமா உங்களுக்கு? அதான் நான் முன்னாலே சொன்னேன், 2 படத்துக்கு மட்டும் நீங்கள் சென்சார் இல்லாமல் என்ன படம் எடுக்க விட்டு பாருங்கன்னு. சினிமாவை தவிர ஒன்றுமே கிடையாது, வெறும் கற்பனையை மட்டுமே விற்பனை செய்தவர்கள். அந்த போலிகளை நம்பி தமிழ்நாடு நாசமாக போச்சு. அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல் ஒரு கட்சியால் எப்படி ஜெயிக்க முடியும்னு கேட்குறாங்க தாவேகா விஜயை பொறுத்த வரைக்கும். அப்போ அவங்களுக்கு அரசியல் அரிச்சுடியே தெரியாத முட்டாள்னு அர்த்தம். 2 வருஷத்துல கேட்டீங்கல்ல, பதில் சொல்லணும்ல. சொல்லுங்க. 77 உலகமே அதிர்ச்சியில் இருந்த நேரம், எமர்ஜென்சி முடிஞ்சு வந்துச்சு. எய்த்தர்கள்லாம் ஒன்னா கூட சேரல, அவன் பாட்டுக்கு நின்னான். இந்திரா காந்தி எதிர்த்து இந்திரா காந்தி தோத்து போயின்னு சொன்ன ஒரு மீடியாக்காரனை சொல்லுங்க, அப்புறம் உங்க கருத்து கணிப்பெல்லாம் கேட்குறேன். சஞ்சய் காந்தி தோத்துறன்னு ஒரு சொல்ற தைரியம் உனக்கா இருந்துச்சா? ஆனால் அவங்களாம் தோத்தாங்களா இல்லையா? என் தமிழ்நாட்டில் எடுத்துங்க சார், பழைய விஷயம் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். 52 தேர்தல் கோயங்கா பிட் நோட்டீஸையே பிளேனில் போட்டார். இந்தியாவில் முத போட்டார் அவர் தான், திண்டிவனம் தொகுதி. இதெல்லாம் தெரிஞ்சா ஏன் பேச போறீங்க? உங்களுக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு நயன்தாரா தான் தெரியும்னா நான் என்ன பண்ண முடியும்? நயன்தாரா த்ரிஷாவை தெரியுமா? நயன்தாரா தெரியக்கூடாது சார். அப்புறம் அது தெரியலாங்க, அதை தாண்டி கூட நிறைய தெரியலாங்க. வேற என்ன என்னமோ நிவேதா பித்ராஜா, அதுக்கு அது ஆசைப்பட்டுன்னு சொல்லி கரெக்டாக தெரிஞ்சு, அதான் ஆசைப்பட்டுன்னு சொல்லி ஒரு இது கூட கார் ரேஸ் கூட விட்டீங்களா? அதானே அது கரெக்டா? அது எனக்கு தெரியாது. தெரியாது. இந்த கார் ரேஸ் விட்டது தெரியும், அது ஆசைப்பட்டதுங்கிறது தெரியாது. இதெல்லாம் தெரியலன்னா நீங்க தமிழ்நாட்டில் பிறந்ததே வேஸ்ட். நான் முதல்ல சொல்ல வந்து விட்டுட்டீங்க. அவரை எதிர்த்து நிற்கிறதுக்கு யாரும் தயாரா இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் திண்டிவனத்தில். அப்போ ஒருத்தர் சும்மா தமிழ் படித்தவர், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. கல்யாணம் பண்ணால் மாமனார் வந்து திருச்சியில் பொன்மலையில் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்தாரு. சாப்பாட்டுக்கு அங்கே வந்து உட்காந்துருந்தார். இதுக்கான ஆலோசனை கூட்டம் போடும்போது அன்னைக்குன்னு ஊருக்கு வந்திருக்கிறார், வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். அப்போ ஒருத்தன் பக்கத்து இருந்தவன், அண்ணே இவர் தமிழ்லாம் கொஞ்சம் நல்லா பேசுவார்னே, இவரை நிற்க வைக்கலாம். இவருக்கு என்னன்னே தெரியல. பாக்கெட்டில் ஓட்ட சைக்கிள் கூட இல்லை, பாக்கெட்டில் 10 ரூபா இல்லை. இவர்கிட்ட கேட்டோடனே தலையே ஆட்டினார். சரின்னு போட்டு விட்டாங்க. பிளேனில் நோட்டீஸ் போட்டவன் தோத்தான். பாக்கெட்டில் 10 ரூபா கூட இல்லாத, ஓட்ட சைக்கிள் கூட இல்லாத அவர் தான் திருக்குறள் முனுசாமி. இந்த வரலாறுலாம் தெரிஞ்சு அப்படி பேச மாட்டீங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னொன்று சார் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சீபா ஆதித்தனார் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், அவரை எடுத்து யாரும் நிற்க மாட்டேன்ட்டான். நான் தான் அதுக்கு காரணம். பாராமச்சந்திரன் வீட்டுக்கு நான் போயிட்டு இருக்கேன், எய்த்த மாதிரி புலம்பிக்கிட்டே வர்றாரு நெல்லை ஜெயமணி. என்னை பார்த்தோன்னே நிறுத்தினாரு. என்னங்க போறீங்க, பதட்டமாக இருக்கீங்க. ஆட ஏண்டா சொல்கிறவங்க நாயுடு கிட்ட போய் நான் எலெக்ஷன் நிற்கிறாங்கன்னு பைத்தியக்காரா போடான்னு விரட்டி விட்றான். என்னன்னு எங்கே நிற்கிறேன்னு நீங்கள் சார்? தான் அங்கே தான் ஆயுதனா எழுத்து தான், அவரை எழுத்து எப்படிங்க ஜெயிக்க முடியும்? ஆட நீ வேறடா, நான் ஜெயிக்கிறதுக்காக நிற்கிறேன். வயசாகி போச்சு, இது வரும் தேர்தலே நின்னதில்லை, ஒரு தடையாக நிற்கலாமேன்னு கேட்டேன். அப்படியா, இது கொஞ்சம் நியாயமாக தானே இருக்குது, சரி போ. நான் போய் அவர்கிட்ட கேட்டேன், ஏடா நீ ஒரு முட்டாப்ப, ஆயுதனுக்கு இவன் ஜெயிக்க முடியுமாடா அப்படி ஏட்ட கேட்டார். உடனே நான் சொன்னேன், வேற யாருங்க ஜெயிப்பான்னு கேட்டேன். வேற யாரும் ஜெயிக்கிறது கஷ்டம்தான். அப்புறம் யாரும் ஜெயிக்க முடியாது, அதனால நிற்கிறாங்க, விட்டு போக வேண்டியதானே. என்னடா சொல்கிறேன்னாரு. அவரே என்கிட்ட சொன்னார், நான் என்ன ஜெயிக்கிறதுக்காக கேட்குறேன், நான் ஒரு தேர்தலில் நிற்கணும்னு ஆசைப்படுறேன். இங்கேருந்து போகும்போது மாற்று சட்டை கூட கிடையாது. நாளைக்கு போட்டுக்க சட்டையில் யாராவது வாங்கி கொடுத்தாங்க. பசிக்குது சோறு போடுனா சோறு போட்டாங்க. ஆனால் அவர் தான் ஜெயிச்சார். கண்ணுக்கு முன்னால் பார்த்தீங்கல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு காசு இருந்தால் தான் ஜெயிப்பான்னா மக்களை மாற்ற முயற்சி பண்ணுங்க. இப்போ விஜய் போடுற இடங்கள்லாம் கூட்டம் சேருது, ஆனால் கூட்டம் சேர்றதெல்லாம் வாக்கா மாறாது. கூட்டமெல்லாம் ஆடு மாடு பண்ணி கோழி அது போகுது, மனுஷன் போல. நீங்க எல்லாம் எங்கெங்க நீங்களும் உருப்பட மாட்டீங்க, தமிழ்நாட்டுக்கு உருப்பட மாட்டீங்க. அதாவது மனுஷன் தான் சார் போறான். சார் நடிகர் சரி, அவர் போனா அவர் போகும்போது கூட்டம் கூடுது. ஏன் ஸ்டாலின் போகும்போது போக மாட்டேங்குது? ஏன் உதயநிதி போகும்போது போக மாட்டேங்குது? மனுஷன் தானே சார் போறான். இல்ல அவர்கள் அரசியல்வாதிகள், இவர் நடிகர் அப்படின்றாங்க. சார் இப்ப என்ன கொலகாரன் ஆக்கிறாரு. இப்ப சொல்றேன், இப்ப அவர் தான் நடிக்கல நிறுத்திட்டார்ல அவரும். ஆமா, இவங்கள மாதிரி தான். அது வேற சார். மனிதர்கள் தான் வர்றாங்க, அது கூட்டம் கூடுதுங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல. அந்த மனிதர்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையா? அவன் தானே போட போறான்.
அப்புறம் ஏன் கூட்டம் வருகிறது ஓட்டு வராதுன்னா நீங்கள் ஸ்டாலின் அவங்களெல்லாம் சொல்லலை, விஜயை குறை சொல்லலை, தமிழ்நாட்டு வாக்காளர்களை நீங்க கேவலப்படுத்துறீங்க. இல்ல பணம் கொடுக்காத கூட்டம்ன்றது ஒத்துக்குவோம். அதான் ஒத்துக்கிட்டீங்களா? முடிஞ்சு போச்சு கதை. அடுத்து பணம் கொடுக்காத அதை முடிஞ்சிருச்சுங்க, ஒத்துங்க. ஆனா அந்த கூட்டம் வாக்கு போடுமா? அதைத்தான் பணம் கொடுத்து கூட்டம் வந்தாம தான் வாக்கு போடுவாங்க. பணம் கொடுக்காம வர்றவன் வாக்கு போட மாட்டான்னா வாக்காளர்களை கேவலப்படுத்துறீங்க. இப்போ 234 தொகுதியிலும் தனித்து நிற்கிறாங்க. தனித்து நிற்கிற அளவுக்கு ஒரே ஒரு கூட்டணி, இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணி தான் ஒரு பலம் அப்படின்றத ஒரு பேச்சு இருக்கு. எப்படின்னா உங்களுக்கு சுயபலம் இல்லைன்னா தாங்க நீங்கள் ஊன்றுகோல் உங்களுக்கு தேவை. உங்களுக்கே பலம் இருந்தால் ஆரோக்கியமாக இருந்தால், இப்போ நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் பாட்டுக்கு போகிறேன், உங்களுக்கு இல்லைங்க தான் தடுமாறுறீங்க. அது மாதிரி யாருக்கு இல்லையோ அவங்கெல்லாம் கூட்டணி கேட்பான். பலமாக இருக்கிறவன் ஒரே தான் செய்வான். இல்லை பலமாக இருக்கான்னு சொல்கிறீங்க, தேர்தலே அவங்க எதுவும் நிற்கல, எது வரைக்குமே களமே காணலையே. ஏங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? முன் அனுபவம் இருக்கான்னு கேட்குறீங்களா? கல்யாணம் அதானே கேட்குறீங்க. அதான் கேட்க வரீங்க. பொண்ணு பார்க்க போகும்போது வீட்டில் அவங்க கேட்டாங்களோ உங்களை பார்த்து? என்ன சார் கேள்வி? மக்கள் ஓட்டு போட ஜெயிக்க போகிறான். இல்லை முன் அனுபவம் இருக்கா பின் அனுபவம் இருக்கா? எத்தனை திமுகங்கிற கட்சி உருவாகும் போது நாட்டுக்கு எந்த சேவைங்க செஞ்சுச்சு? இந்த நாட்டுக்கு சுதந்திரமே வேணான்னு தீர்மானம் போட்ட கட்சி தானுங்க. முன் அனுபவம் தெரியுதா? தெரிஞ்சு போச்சு இல்லை? அப்போ அவங்க ஏங்க ஓட்டு போட்டாங்க மக்கள்? சொல்லுங்க சொல்லுங்க சார். சார் திமுக, நீங்கள் திமுகவை சொல்கிறீங்களே தவிர இந்த புதுசு அவங்களும் வந்து உடனே நான் என்ன நீங்கள் கேட்கறது தான் நானும் கேட்குறேன். முன் அனுபவம் இருந்தால் தான் ஓட்டு போடுவாங்கன்னா இவருக்காக முன் அனுபவம் தப்பான அனுபவம் இல்லை, சரியான அனுபவம் இல்லை. களத்தில் அவங்க நின்னது நான் சொல்லி முடிச்சாதான் உங்களுக்கு புரியும். அவங்களுடைய முன் அனுபவம் தெரிஞ்சு போச்சு, தேசத்துக்கு எதிராக இருந்தவங்க. அப்படியே அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, அதை விட இது பரவாயில்ல தானே? இப்போ புரியுதா உங்களுக்கு? நத்திங் இஸ் பெட்டர் தான் நான் அது ஓகே, அது ஓகே. ஆனால் இவங்க ஆவண்ணா விடுங்க, சரியா தப்பா? அது 234 வேட்பாளர்கள் பல பேர் யாருக்கும் சின்ன பசங்களா இருக்காங்க, ஒண்ணுமே தெரியாது. விஜய்க்கு ஓட்டு போடுறது நினைச்சு ஓட்டு போடுவாங்க. அதாவது இந்த உதயநிதி மாதிரி 94 வயசா இருந்தாலும் போடலாம். இவங்கெல்லாம் 35 வயசு 30 வயசு அப்படி இருக்காங்களோ? இல்லை, உதயநிதிங்கிற ஒரு பாரம்பரிய அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர். அதை தான் கருணாநிதி அலிபுரம் ஜெயிலில் 7 வருஷம் இருந்தவர். அவரு ஏங்க நாட்டை நாசமாக்குறீங்க சார்? துணை முதலமைச்சராக இருந்திருக்கு. இருக்கட்டும் சார், பதவியில் இருந்துட்டானா அப்படி யோக்கியம் அர்த்தமா? மகாத்மா காந்தியோட பெரிய தலைவர் சொல்லுங்க உலகத்துல. இல்ல தமிழ்நாடு அவர் என்ன பஞ்சாயத்து போர்டு மெம்பரா இருந்தாரா? பதவியை வைத்துக் கொண்டு அவன் தான் பெரிய மனுஷன் நினைக்கிற அந்த புத்தியை மாத்துங்க. நீங்களும் உருப்படுவீங்க, நாடு உருப்படும். சார் அந்த பதவியை கொடுக்கறதுக்கே அவருடைய உழைப்பு தானே காரணம். யாரு? உதயநிதியோட உழைப்பு தான். உதயநிதியோட ரொம்ப உழைச்சிட்டாரு. துரைமுருகன் உழைக்கல, எங்க ஊர் நேரு உழைக்கல, ஐ பெரியசாமி உழைக்கல, இவங்கெல்லாம் வெட்டி போயிருங்க. உதயநிதியுடைய உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லைங்க. அதனால தான் அவர் என்ன துணை முதல்வரியா? துணை முதல். கரெக்ட், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இந்த அயோக்கிய பேருக்கு துரைமுருகன்லாம் கட்சி விட்டு விரட்டணும். உழைக்காதவங்க இருக்க கட்சியில் வச்சுக்கிட்டு உழைக்கிறவங்க தானே பதவி கொடுக்கணும். அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி. யாருங்க? துரைமுருகன். ஏங்க அவரை மூத்த அரசியல்வாதிங்க ஒன்றுமே வேலை செய்யலைங்கிறீங்க, இவர் தான் வேலை செய்கிறாருங்கிறீங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். சார் அனுபவம் வேற, ஆனாலும் உடனடியாக ஒரு பரபரப்பாக ஒரு செயல்பட்டு ஒரு என்ன பரபரப்புங்க? துபாய்க்கு அடிக்கடி போயிட்டு வர்றாரு, அந்த பரபரப்பா? இந்த துபாய்க்கு போயிட்டு சொல்லி நான் தெரிஞ்சுக்க கேட்குறேங்க. முதலீடுகள் ஈர்ப்பதற்காக போவாங்க சார். முதலீடு எவ்வளோ முதலீடு ஈர்த்திருக்காங்க சொல்லுங்க. ஏற்கனவே வெளிநாட்டுக்கு போய் பல முதலீடுகள் ஈர்த்ததா சொன்னாங்க. நான் வெள்ளை அறிக்கை விட தெளிவாக கேட்குறேன். அதுக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா பேசாதீங்க. தெரிஞ்ச மாதிரியெல்லாம் பேசாதீங்க. நான் துபாய்க்கு அடிக்கடி போயிட்டு வர்றேன்னு முதலீடு இருக்குன்னு சொன்னீங்க. என்ன முதலீடு இருக்கான்னு கேட்குறேன், சொல்லுங்க. முதலீடு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அவங்க இப்பதான் இன்னும் வரவே இல்லையா? இப்ப ஈர்க்க போயிருக்காங்க. முதலீடு ஈர்க்க ஒரு தடவை போனா நீங்க சொல்றது ரைட்டுங்க. மாசத்துக்கு ஒரு தடவை போறது எதுக்குங்க? கொஞ்சம் கொஞ்சமா ஈர்க்க போறாரு போல. அதான் கொஞ்சம் தான் சொல்லுங்க, என்ன ஈர்த்துருக்காங்கன்னு. அதான் ஈர்த்து வந்ததுக்கு அப்புறம் தான் ஈர்த்துட்டாரு. இது ஒன்றும் வரல, இன்னும் வரல. அதுக்கு தான் இன்னும் 5 வருஷம் வேணுங்கிறீங்களா? அது தொடரட்டும். ரைட். இந்த தடவை தொடரட்டும், நாசமா போகட்டும். இந்த தடவை ஸ்டாலின் தொடரட்டும். அடுத்த தடவை உதயநிதி தொடரட்டும். அதுக்கப்புறம் இன்பநிதி தொடரட்டும். அதுக்கப்புறம் தெரியல. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகுது பையனுக்கு. உங்க வர்க்கமே நாசமாகட்டும் மொத்தத்துக்கு. விஜய் போகிற இடங்கள்ல எல்லாம் கூட்டம் சேருதுன்னு சொல்கிறோம். ஆனால் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்துலேயும் அவருக்கு சில கடுமையான கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கிறாங்க. இப்போ அன்னைக்கு கூட குளத்தூர்லேருந்து கிளம்பும்போது வில்லிவாக்கத்துக்கு போகும்போது பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்ட்டாங்க. அவர் வந்து திமுக தான் எங்களை எதிர்க்குன்னு சொல்கிறார். இவங்க நான் சொல்ல தேர்தலுக்கு அனௌன்ஸ் பண்ணியாச்சு, எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு, நாங்கள் எப்படி எதிர்ப்போம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, எலெக்ஷன் கமிஷனோடது, தெரியாமல் விஷயமே தெரியாமல் பேசுகிறாங்க தவேகா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க. ஒரு நியாயம், ஜனநாயகத்தினுடைய தத்துவம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பேசினால் என்னுடைய எதிர்காலமே அழிந்து போகும் என்கின்ற நிலை எனக்கு தெரிந்தாலும், நீங்கள் பேசுவதற்கான போராட்டத்தை நான் நடத்துவதற்கு பேர் தான்
பேசுகின்ற உரிமைக்கான போராட்டத்துக்கு பேர் தான் ஜனநாயகம். இவங்களாம் ஜனநாயகவாதிகள் தானே. எலெக்ஷன் கமிஷன் இருக்குதா, இவங்க இருக்கிறாங்க, யார் வேணாலும் இருக்கட்டும். பேசுவதை தடைகள் செய்கின்ற இதை எதிர்த்து போராடுவோம், அவர் எங்களுக்கு எதிரியாக இருக்கலாம், ஆனாலும் அவர் ஏன் பேச விடலை அப்படின்னு கேட்டால் தானே நீ ஜனநாயகவாதி. அதே ஏன் கேட்கல? இல்லை சார், அவர் பேசுறாரு சார், பேசுறது யாரும் தடுக்கலை சார். உரிமை இல்லாமல் அதுக்கு பேர் தான் தடுக்கிறது. உங்களுக்கு மைக் வைக்கலாம் தடுக்கிறதுனா அர்த்தம். அவங்க ஒரு இடத்துல ஒரு 200 பேர் நிற்கிற இடத்துல 2000 பேர் கூப்பிடுறாங்க அப்படின்னு. ஏற்கனவே கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது. அது மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கும்ல காவல்துறைக்கு. திரும்ப என்ன சொல்ல வைக்கிறீங்க? நீங்களும் உருப்பட மாட்டீங்க, நம்ம உருப்பட விட மாட்டீங்க. இதையெல்லாம் கட்டுப்படுத்தாதான் போலீஸ் தீவெட்டி பிடிக்கிறதுக்கு வச்சுருக்கான் போலீஸ். என்ன சார், பணம் தூக்கிட்டு போகிற தீவெட்டி எடுத்து போன வெட்டியான், அதுக்கா போலீஸ்? பாதுகாப்பு தானே சார் போலீஸ். ஒரு கூட்டத்தை பாதுகாக்க கூட தமிழ்நாடு போலீஸ் முடியலாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கலைச்சிட்டு போயிடலாம். இதுக்கு முன்னால கூட்டமே வந்து இல்லையா நாட்டில்? அதெல்லாம் அவங்க கட்டுப்படுத்தலையா? என்ன பேசுறீங்க நீங்க? 10,000 பேர் வரேன்னு சொல்றாங்க. ஆனா 10 லட்சம் என்ன திரும்பி சொல்ல ஒண்ணுமே தெரியாம ஏன் சார் வந்து உயிரெடுக்கிறீங்க? 10 லட்சம் பேர் கூட்டத்தெல்லாம் அரசாங்கம் கட்டுப்படுத்தணும் இல்லையா? காவல்துறை கட்டுப்படலையா? பண்ணாங்களா இல்லைங்களா கடந்த காலத்துல? நாங்க பார்த்துருக்கோம். அதே இடத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு 2 நாளைக்கு முன்னால எடப்பாடி அவரோட பிரச்சாரம் இருந்தது. அதுக்கு பின்னால் வந்து ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி இளைஞரணி மாநாடு நடத்துனாங்க. அப்பெல்லாம் வராத பிரச்சனை இங்கே மட்டும் இல்லை. அப்பெல்லாம் வராத கூட்டம்னு சொல்லுங்க. வார்த்தை பார்த்தீங்களா, வார்த்தை பிரயோகத்திலே நீங்கள் விளையாடுறீங்க. அப்போ கூட்டம் அல்ல, ஆனால் இப்போ கூட்டம் வந்து அதான சொல்ல வரீங்க? இல்லை அப்படி சொல்ல பிரச்சனை வரல. அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னு கேட்குறேன். எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகமாக. அதைத்தாங்க நான் சொல்கிறேன். தமிழில் தானே சொல்கிறேன். நீங்கள் தமிழர் தானே? இல்லை சார், நான் இப்போ அதை விட கூட்டம் இது கூட வந்துச்சு. அதானே பிரச்சனை. பாட்டில் வைக்கல, பல சிக்கல்கள்னு சொல்கிறாங்க. உங்கள் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவங்க எல்லாரும் சரியான முறையான ஒரு இது கிடையாது. அவங்களுக்கு வெயில்ல நிற்கிறாங்க, கூட்டத்தை ஏற்பாடு சார். என்னங்க எல்லாருக்கும் ஏசி ரூமில் உட்காந்து தான் கூட்டம் போடுவாங்களே, என்ன பேசுறீங்க? உங்களுக்கு அரசியல் அடிச்சுடையது தெரியுமா? அடிபடுறதுக்கு மதப்படுறதுக்காக அரசியலுக்கு வர்றான். நாங்கள்லாம் எத்தனை தடவை அடிபட்டுருக்கோம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு வர்றவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குற அரசியல் கட்சியுடைய வேலை அதல்ல. சுதந்திர போராட்ட காலத்தில் பஞ்சாயத்தோட மெம்பராக கூட வரமாட்டேன்னு தெரியும். அடிபட்டால அதுக்கு பேர் தான் அரசியல். வரும்போது எனக்கு என்ன தருவீர்கள்? கையில் ஒரு மோதிரம் போடுவீங்களா, இடுப்பு ஒட்டியானம் போடுவீங்களான்னு கேட்குறது அரசியல். இப்படித்தான் இருக்கும். கட்டுப்படுத்துவது போலீஸுடைய வேலை, அரசாங்கத்துடைய கடமை. அது தப்பு நடந்ததா அரசாங்கத்தை குறை சொல்லணும், காவல்துறையை குறை சொல்லணும். அதை விட்டு இவங்களை குறை சொல்லிங்கன்னா உங்களுக்கு அரசியல் அரிச்சுடைய தெரியலன்னு. அந்த கூட்டத்தில் நடந்தது ஏதோ ஒரு அசம்பாவிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று அவர் சிபிஐயில் கூட சொல்லியிருக்காங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே ஒரு குற்றம் இன்னும் சுமத்தி திரும்பி விசாரணைக்கெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. செந்தில் பாலாஜி கரூர் அருகில் இருந்தார், உடனே ஓடி வந்து பார்த்தாரு. ஒரு சிக்கலாக உடனே ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணுறாரு. அவர் நல்லது தானே செஞ்சார். ஆம்புலன்ஸ் அவர் ஏற்பாடு பண்ணாரா? சிக்கலானோன்னு ஆம்புலன்ஸ் வருது. செந்தில் பாலாஜியோட ட்ரெஸ்லேருந்து வந்ததுல. ஆகா, இது தெரிஞ்சால் நாளைக்கே சிபிஐ உங்களை போட்டு என்ன வச்சிருவான். கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே 25 ஆம்புலன்ஸ் நின்றுச்சுங்க தான் பிரச்சனையே. இவர் சம்பவம் நடந்துச்சா அப்புறம் இவர் ஆம்புலன்ஸை கூப்பிட்டாராம். உடனே திடீர்னு ஒன்று வந்து உதவிக்கு வந்துட்டாங்களே சார். அதைத்தான் நான் என்ன சொன்னேன்னு புரியுதா சார்? நீங்கள் முன்னாலேயே சொல்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சாதான் உங்களுக்கும் புரியும், கேட்குறவங்களுக்கும் புரியும். உங்களை போல நான் இல்லை. குறைந்தபட்சம் ஒரு 5000 பொதுக்கூட்டமாக பேசியிருப்பேன். நானே முன்னால் வந்து ஒரு மாநாடு நடத்தியிருக்கேன், பல மாநாடுகளில் பேசியிருக்கேன். எங்கேயாவது காங்கிரஸ் மாநாடை விட்டுருங்க சார், திமுக மாநாடு நடத்திருக்கா ஒரு 15 மாநாடு? எப்போதான் மாநாடு ஆரம்பிக்கிறதுனாலே 10 ஆம்புலன்ஸ் அங்கே வந்து நின்றுருக்கா? இப்போ மட்டும் எப்படி நின்றுச்சு? அதுதான் இப்போ நான் கேட்க, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார், சிபிஐக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார், என்னை கூப்பிட சொல்லுங்க சார், நான் தயார். சிபிஐ கூப்பிட்டாலே அவன் நீங்கள் சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி மாதிரி பேண்ட்லேயே உச்சா போகிறவன் நான் தயார். நான் உண்மையை சொல்கிறேன். அப்போ யார் மாட்டுவாங்கன்னு பாருங்க. என்ன கூப்பிட சொல்லுங்க சார். கூப்பிடுங்க கூப்பிட மாட்டீங்க. உங்களை கூப்பிட்டா அங்கே கதை முடிஞ்சாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழர்கள் நாசமாகட்டும், அவ்வளோ வந்துடும். கண்டிப்பாக பார்ப்போம் சார். இந்த 2026 தேர்தல் நெருங்கும் போது வந்த முடிவுகள் வந்ததுக்கப்புறம் அவங்களை சந்தித்து இந்த முடிவுகளை பற்றி நம்ம ரொம்ப அலசலாம், பேசலாம். முடிவு நாளை நன்மைக்கான தொடக்கமாக இருக்கும். ஆமாம், ஒரே நாளில் நன்மை வந்துட முடியாதுல்ல. மீண்டும் நன்மையை நோக்கி பயணப்படுவதற்கு தமிழ்நாடு அரசியலில் இந்த தேர்தல் முடிவு ஒரு தொடக்கமாக அமையும் என்று நான் திடமாக நம்புகிறேன், தெளிவாக நம்புகிறேன். மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நன்றி, கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.